ஆராதனா கிச்சன். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் கோவக்காய் பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1/4 கிலோ கோவக்காய், 3 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, சிறிது பூண்டு, சிறிது துருவிய இஞ்சி. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆயிலை விட்டுக்கலாம். கடுகு 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, வெங்காயம், தக்காளி, இப்போ கோவக்காவை ஆட் பண்ணுறோம். இதோட சேர்ந்து ஒன்று போல் வெந்து வரும் கோவக்காய். வெங்காயம் தக்காளியோட ஒன்று போல் வெந்து வரும். ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள், சின்ன ஸ்பூனு, ஒரு ஸ்பூன் சால்ட்டு, தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு, குழம்புத்தூள் 1 ஸ்பூன், ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். வெந்ததுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருப்போம். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கோவக்காய் நல்லா வெந்து வந்துருக்கு. நம்ம சீவி வச்சுருக்க இஞ்சியே போடணும். அடுத்தால தட்டி வச்சுருக்க பூண்டு. இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் இதெல்லாம் ஒன்று போல் வெந்துடும். அப்போ கோவக்காய் ரெடி ஆயிரும். நல்லா வாசனையாக இருக்கும். இந்த சமயத்தில் ஜீரகத்தூள் 1 ஸ்பூனு, சின்ன ஸ்பூனு. அதே மாதிரி பெப்பரும் சின்ன ஸ்பூனு. உப்பு நம்ம ஃபஸ்ட்டே போட்டோம். தேவையான பார்த்து போட்டுக்கலாம். இப்போ கோவக்காய் நல்லா வெந்து வந்துடுச்சு. 10 நிமிஷத்தில் சிறிது கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை. இப்போ நல்லா வாசனையாக கோவக்காய் பொரியல் ரெடி.